வணக்கம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2 கூட்டணியிலயும் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது அதிமுக, திமுக கூட்டணியிலே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக கூட்டணி ரொம்ப டல் அடிச்சு போய் ஓரளவுக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபி போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கணும்னு அவங்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சில காரணங்களால் சில கட்சிகள் அங்கே இணையல. பாஜக கூட்டணியில் சில கட்சிகள் இணைஞ்சிருக்குங்கிறது தான் அது வகையில் பார்க்கணும். அந்த வகையில் அதிமுக ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக தான் அந்த தேர்தல் பார்க்கப்பட்டாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் முன்னோக்கி போயிட்டு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக நேற்று கடைசி கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் ரொம்ப மும்முரமாக போச்சு. பாஜகவோட போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்துச்சு. அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நெருங்கிற மாதிரியும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தேமுதிக தக்க வச்சுக்கணுங்காண்டி அதிமுக நேரடியாக எடப்பாடி நேரடியாக பேசி தேமுதிகவுடைய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து கூட்டணியை இறுதி செஞ்சுட்டாங்க. அதிமுக தேமுதிக கூட்டணியில் 5 இடங்கள் கொடுக்கப்பட்டு தொகுதிகள் வழங்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 விருதுநகர், கடலூர், திருவள்ளூர், தஞ்சாவூர், அப்புறம் இன்னொரு மத்திய சென்னை ஆகிய 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகளை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தேமுதிக கேட்கப்பட்ட தொகுதிகள் பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி, ஆரணி, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தொகுதிகள்லாம் முன் வச்சாங்க. என்னன்னு தெரியல, இந்த வட மாவட்டங்கள்லேருந்து கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி தான் எனக்கு இந்த தொகுதி இவங்களை பற்றி பார்க்கும்போது தேமுதிக தெரியுது. தேமுதிக ஏன் இந்த மாதிரி தொகுதிகள் வாங்கினாங்கன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பம் தான். ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு தேமுதிக அதிகமாக பலம் இருக்க தொகுதிகளில் சில தொகுதிகள் விடுபட்டுருக்குன்னே சொல்லலாம். ஆனால் விருதுநகர் வாங்கியிருக்காங்க. விருதுநகர் தொகுதியில் கண்டிப்பாக விஜய் பிரபாகரனுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா விஜய் பிரபாகரன் சில தொகுதிகள் கேட்டிருக்காங்க. அது விருதுநகர் தொகுதி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. சரி, அப்போ மத்திய சென்னையில் யார் போட்டிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கே சுதீஷ் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு மாநிலங்களில் உறுப்பினர் பதவி கொடுப்பதாக வாய்மொழி வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாங்க முறையிலும் பேசியிருக்காங்க. ஏன்னா பிரேமலதா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அதிமுக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்து போவதில்லை. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தொடரும். எங்கள் கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இயற்கையாக அமைந்த கூட்டணி நான் சொல்லலாம். ஏன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே கேப்டன் அவர்கள் அம்மாவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு ஏற்கனவே வச்சு கூட்டணி பழக்கம் இருக்குது. அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கிறனால ஒரு பிரச்சனை இல்லை. அதை குறிப்பிட்டு தான் அவங்க பிரேமலதா அவர்கள் பேசுனாங்க. 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரிசமமாக தான் பார்க்கணும். திமுக இந்த 5 தொகுதியிலும் வலுவாக இருக்க தொகுதி. இந்த 5 தொகுதியில் திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் காங்கிரஸ் களங்காண்கிறது. அதாவது திருவள்ளூர், கடலூர், விருதுநகர் தொகுதியிலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க. மற்ற 2 தொகுதியில் மத்திய சென்னை இந்த தொகுதியிலலாம் நேரடியாக திமுகவுடைய தேமுதிக மோதுது. இதுதான் விஷயம். 2 விஷயம் பார்க்குறாங்க. வெற்றி தோல்வியை கற்றுக்கொண்டு பார்க்கும்போது தேமுதிக இது லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த தேமுதிக தேர்தலில் வென்றால் அவர்களுக்கு ஒரு டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும். அதாவது முரசு சின்னத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வாக்கு வங்கியை அவங்க வச்சுருப்பாங்க. இந்த தொகுதியில் கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா முரசு சின்னத்தை தக்க வைக்கிற அளவுக்கு வாக்கு வங்கி 5% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அது முரசு சின்னமும் கட்சியும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 1. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் அதை வைத்து கூடுதலாக எம்எல்ஏக்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது பயன்படும். அந்த அடிப்படையில் அவங்க அதிமுக கூட்டணி வைத்தார்களா என்பதுதான் அரசியல் நோக்கருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு தகவலை சொல்லுவோம். அதிமுக கூட்டணியில் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழ் அவர்களுக்கு தென்காசி தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் பாஜக நிற்க போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. சரி, இதை பற்றி இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.